வணக்கம். நான் இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? அது ஒரு பெரிய காடு. அந்த காட்டில் நிறைய மரங்கள் இருந்தது. அந்த மரங்களில் ஒரு குட்டி குரங்கு வாழ்ந்துகிட்டு இருந்தது. அது பேர் கபீஷ். கபீஷ் ரொம்ப சுறுசுறுப்பானது. ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு எப்பவும் தாவி தாவி குதிச்சு விளையாடிட்டே இருக்கும். ஒரு நாள் சாயந்தரம் திடீர்னு வானம் இருட்டுச்சு, பெரிய இடிச்சத்தம் கேட்டது. கபீஷ்க்கு மழைனா சுத்தமாக பிடிக்காது. அதோட சின்ன உடம்பு மழை தண்ணி பட்டாலே அப்படியே குளிர் வந்து நடுங்க ஆரம்பிச்சிடும். உடனே அது என்ன பண்ணுச்சு, ஒரு பெரிய மரத்தடியில் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிச்சு. அப்போ உடனே மழை பட 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 படன்னு பெய்ய ஆரம்பிச்சது. கபீஷ் ஒளிஞ்சிருந்த இடத்துலையும் தண்ணி அப்படியே சொட்டு சொட்டா பெய்ய ஆரம்பிச்சது. இப்போ கபீஷ்க்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஐயோ, இப்படியே போனா நனைஞ்சிருவேன், எனக்கு காய்ச்சல் வந்துடும், எனக்கு என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அது கவலைப்பட்டது. அப்போ அதோட கண்ணுல ஒரு பழைய உடைஞ்ச மண்பானை தென்பட்டது. அது மரத்தோட அடியில கிடந்துச்சு அந்த மண்பானை. சரி, இந்த பானையை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு கபீஷ் யோசிச்சு. மழை வேற பலமா பெஞ்சுக்கிட்டே இருந்தது. உடனே கபீஷ்க்கு ஒரு யோசனை தோணுச்சு. உடனே அந்த உடைஞ்ச பானையை நகர்த்தி பானையை தலை கீழே கவுத்து அதுக்குள்ள போய் படுத்துக்குச்சு. அந்த உடைஞ்ச பானையில சின்ன ஓட்டை இருந்தது. அது வழியா வெளியே பார்த்துக்கிட்டே இருந்தது. இப்ப மழை பானை மேல விழுந்து சத்தம் போட்டுது. ஆனா கபீஷ் நனையவே இல்லை. பானைக்குள்ள பாதுகாப்பா சௌகரியமா இருந்தது. மழை நின்று எல்லாம் வானம் தெளிவாகிற வரைக்கும் பானைக்குள்ளேயே கபீஷ் இருந்தது. மழை நின்னதும் அது வெளியில வந்தது. அப்ப நினைச்சது, ஆகா, நம்மளோட அறிவை பயன்படுத்தி நம்மளை நாமே பாதுகாத்துக்கிட்டோம் அப்படின்னு அதுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. அதுல இருந்து அது என்ன பண்ணுச்சு, எப்போ ஒரு பிரச்சனை வந்தாலும் யோசிச்சு செயல்பட ஆரம்பிச்சது கபீஷ். அது மூலமா ஒவ்வொரு முறையும் தன்னைத்தானே காப்பாத்திக்கிச்சு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நமக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும். ஆனா நம்ம கொஞ்சம் யோசிச்சு சரியான வழியை கண்டுபிடிச்சா அதுல இருந்து தப்பிச்சிடலாம். சரியா? இனிமே நீங்களும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதையாவது பிரச்சனைன்னு யோசிச்சீங்கன்னா அதுக்கு நல்ல தீர்வை யோசிச்சு கண்டுபிடிங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.